இன்னைக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஈவினிங் டைம்ல எந்த ஸ்நாக்ஸ் செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இந்த மாரி குயிக்கா ஒரு ஸ்நாக் ரெசிபி செஞ்சு பாருங்க. ரொம்பவே ஈஸியான, கிரிஸ்பியான இந்த ஸ்நாக்ஸ் செய்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்து அதோட தோல் நல்லா சீவி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த உருளைக்கிழங்க ரொம்ப பொடி பொடியா தின் ஸ்லைசஸா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ரொம்ப தின்னா எடுத்துக்கோங்க. இப்போ இத நல்லா தண்ணீல போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்த உருளைக்கிழங்க ஒரு மிக்ஸிங் பவுல்ல சேர்த்துக்கலாம். இப்போ இதில 2 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். மைதா கம்மியா ஆட் பண்ணாலே போதும். கொஞ்சமா சில்லி ஃப்ளேக்ஸ். இது கூட கொஞ்சமா பீஸா மிக்ஸ் இருந்தது. அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்ல ஃப்ளேவர் தரும். தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த உருளைக்கிழங்குல இருக்க தண்ணியே வெளியில வரும். அதனால நீங்க நல்லா பிசைய கொஞ்சம் தண்ணி விட்டுட்டே இருக்கும். அதனால தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா சும்மா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் மைதா ஆட் பண்ணுங்க. அதுவும் நிறைய ஆட் பண்ண வேண்டாம். இப்போ எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து பைண்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு வடை சட்டியில எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம ஷேப் பண்ணி வச்சிருந்த அந்த உருளைக்கிழங்கை இதுக்குள்ள போட்டு நல்லா பொரிச்சு எடுங்க. எல்லாத்தையும் நல்லா திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. இப்போ ஃப்ரை பண்ணதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு இப்போ இது குயிக்காக ஒரு ஸ்ப்ரிங்கிள் ரெடி பண்ணலாம். கொஞ்சமாக சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், கரம் மசாலா, கூடவே கொஞ்சம் சாட் மசாலா, சால்ட் அண்ட் சுகர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்ப்ரிங்கிள்ஸ் எடுத்து நம்ம பொரிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்குல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா மொறுமொறுன்னு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.